ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மதுராந்தகம் போகிறேன். என்னென்னா இந்த வருடம் வந்து நம்ம சம்பா பட்டத்துக்கு வந்து எந்தெந்த ரகம் பாரம்பரிய நெல் ரகம்லாம் வந்து நம்ம நடவு பண்ண போகிறோங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்காக வந்து ஒரு பார்சல் ஒன்று வந்து போட்டிருக்கேன். அந்த பார்சல் வந்து பார்த்திங்கன்னா மதுராந்தகம் தான் வந்திருக்கு. அதில் என்னென்ன வந்திருக்குன்னா நெல் ரகம் புது புது பாரம்பரிய நெல் ரகம், பழைய ரகம். ஆனால் இப்போ எல்லாருக்குமே அது புதுசாக தெரியுது, ஆனால் அதுதான் பழைய ரகம். ஸோ அது எந்தெந்த ரகம் வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ போய்ட்டு நான் மதுராந்தகம் போய்ட்டு அந்த பார்சல் வாங்கிட்டு வந்து அதில் என்னென்ன ரகம் இருக்குன்னு சொல்லி பிரித்து காட்ட போகிறேன். ஸோ இப்போ அதுக்காக தான் நான் போக போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் அதான் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ தான் போயிட்டு வண்டி வெளியே நிற்குது, வெளியே போயிட்டு தான் எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதுக்காக தான் போயிட்டுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து வெயில் வந்து செம வெயில். மதுராந்தகம் போகிறதுக்குள்ளே வேர்த்து வர இருக்கிற போல். ஃப்ரெண்ட்ஸ், மதுராந்தகம் டு சூனாம்பேட் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரைட் ரோடு. கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் மதுராந்தகத்துலேருந்து சூனாம்பேட் வரைக்கும் எந்த ஒரு பெண்டுமே கிடையாது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குகை மாடலில் இருக்கும். 2 பக்கமும் புளிய மரம் இருக்கும். 2 பக்கமும் வந்து அப்படியே குகை செட்டப்பில் தான் இருக்கும். போகிறதுக்கே சூப்பராக இருக்குது. காட்டுறேன் பாருங்கள். சரிதா, அப்படியே குகை மாதிரி தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மதுராந்தகம் வந்துட்டேன். இதுதான் வந்து மதுராந்தகம் வந்து உள்ளே போகிற என்ட்ரன்ஸ். அது தெரியுது பார்த்தீங்களா, லைட்டு. இதுதான் மேம்பாலம். இது ஏறி இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா சிட்டி. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மதுராந்தகம். மதுராந்தகம் வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் பெரிய ஊர் வந்து மதுராந்தகம் தான். இது வந்து பார்த்திங்கன்னா தேர், மதுராந்தகத்தோட தேர் ஃபேமஸ். தேரடி வீதி இந்த தெருவோட பேர். ஆனால் நம்ம வந்து விதை வாங்க போகிற இடம் வந்து பைபாஸ் பக்கத்தில். இப்போ பைபாஸ் பக்கத்தில் தான் நம்ம வந்து போக போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மதுராந்தகம் ரதிமி நான் அங்கே ஷெட்டான வந்து நின்றுட்டேன். பாருங்க, இங்கே தான் பார்சல் வந்து இங்கே தான் வாங்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மதுராந்தகம் பைபாஸில் இருக்குது. இதுதான் சென்னை டு தேசிய நெடுஞ்சாலை திருச்சி. மதுராந்தகம் புதுசாக 8 வழி சாலை வந்து அமைச்சிட்ருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரோடு வந்து ஒரு மாதிரி இருக்குது. 8 வழி சாலை அமைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நம்ம வந்து வாங்கியிருக்கோம் பார்சலு. இதில் தான் இருக்குது நம்ம விதை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்சல் வாங்கிட்டேன். இப்போ எடுத்துகிட்டு தான் போக போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பார்சல் வந்து வாங்கிட்டேன், ஏற்றுட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வீட்டுக்கு தான் போக போகிறேன். மீதி வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு விதையை வந்து பிரித்து காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போயிட்டு விதை வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ எந்தெந்த ரகம் வாங்கிட்டு வந்துட்டேன்னா இப்போ பிரித்து உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா தூயமல்லி. தூயமல்லி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாரம்பரிய ரகம். என்னென்னா என்றும் இளமையாக இருக்கிற ரகம். அதுக்காக தான் நம்ம இதை வாங்கியிருக்கோம். எல்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா சீரக சம்பா. இது வந்து கருப்பு கவுனி. கருப்பு கவுனி காட்டுறோம். இது வந்து கருப்பு கவுனி. கிட்டத்தட்ட 3 ரகம் நம்ம வந்து இந்த வருடம் வாங்கியிருக்கோம். கருப்பு கவுனி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாசனை சீரக சம்பா, தூயமல்லி, 3 ரகம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடம் நம்ம வந்து பாரம்பரிய நெல் வந்து நம்ம பண்ண போகிறோம். சம்பா பட்டத்துக்கு இதுதான் வந்து பண்ண போகிறோம்.
என்னென்னா எல்லாமே வந்து கொஞ்சம் அரை ஏக்கரு இந்த மாதிரி மாடி தோட்டம் இந்த மாதிரிலாம் வந்து வீடியோவுக்காக விவசாயம் பண்ணி வீடியோ எடுத்து போடுறாங்க. ஸோ அவங்க வீடியோலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ரீச் பண்ணுறீங்க, ட்ரெண்ட் ஆக்கி விடுறீங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஆனால் நாங்களாம் அப்படி இல்லை. நாங்கள் பிறந்ததுலேருந்து விவசாய குடும்பம் தான். அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 3 ஏக்கரில் நான் வந்து ஆர்கானிக் விவசாயம் பண்ணுறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் காய்கறி தோட்டம் எல்லாமே வச்சுருக்கேன். எல்லாமே பாரம்பரிய நெல் தான் பண்ணிட்டு வரேன். ஆனால் எங்களை மாதிரி சேனலுக்கு எங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து நீங்கள் எங்கள் வீடியோவை ட்ரெண்ட் பண்ணி விட மாட்டீங்க. அது இல்லாமல் அவங்க சேனலுக்குலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட மாட்டீங்க. எங்கள் சேனலுக்குள்ளே வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியும். முடிஞ்சால் எங்கள் சேனலையும் ட்ரெண்ட் பண்ணி விடுங்க. அதுதான் உங்கள்கிட்ட தாழ்மையாக கேட்டுக்கிறேன். இந்த வருடம் இந்த சம்பா பட்டத்துக்கு 3 ரகம் நம்ம பண்ண போகிறோம். இப்போ வந்து மைசூர் மல்லி வந்து அடுத்து நம்ம அறுவடை பண்ண போகிறோம். ஸோ அது வீடியோ, அடுத்தடுத்த வீடியோ, விலாக் வீடியோ இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம சேனலில் வரும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? முடிஞ்சால் எங்கள் சேனலை எல்லோருக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகேவா?